வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். பாதாள சாக்கடையினால் அல்லல்படும் பொதுமக்கள். பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை குறித்து முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை. முல்லை பெரியாறு அணை பிரச்சனையை கண்டுகொள்ளாத மத்திய அரசுக்கு கண்டனம். புதுவையில் பல்வேறு அமைப்பினர் பிரச்சாரம். ஓவிய கலையை பாதுகாக்க பாரதியார் பல்கலைக்கூட மாணவ மாணவியருக்கு நீர்வண்ண ஓவிய போட்டி. சிறந்த படைப்புகளுக்கு விரைவில் பரிசுத் தொகை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் பாதாள சாக்கடை திட்ட செயல்பாடுகள் குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். புதுவையில் பாதாள சாக்கடைகளில் ஏற்படும் பிரச்சனைகள் காரணமாக கழிவுநீர் வெளியேறுவதில் பாதிப்பு ஏற்படுகிறது. குறிப்பாக ஹோட்டல்கள், திருமண மண்டபங்களின் கழிவுகள் பாதாள சாக்கடைகளை அடைத்துக் கொள்வதால் தெருக்களில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலையினை நகர பகுதிகளில் ஆங்காங்கே தினமும் காண முடிகிறது. தற்போது நகர பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளின் கழிவறைகள் பாதாள சாக்கடையுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் அடைப்பு காலங்களில் வீடுகளில் இருக்க முடியாத நிலைமை ஏற்படுகிறது. இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் பாதாள சாக்கடைகள் அடைப்பை தவிர்ப்பது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி வியாழக்கிழமை அன்று ஆய்வு மேற்கொண்டார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், கண்காணிப்பு பொறியாளர் மாந்தையன், இளநிலை பொறியாளர் ஜெயக்குமார் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதல்வர் ரங்கசாமி பாதாள சாக்கடையால் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் மத்திய அரசின் போக்கை கண்டித்து புதுவையில் பெரியார் திராவிட கழகத்தினர் விளக்க பரப்புரை பயணத்தில் ஈடுபட்டனர். முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பினை மதிக்காமல் கேரள மக்களை தூண்டிவிட்டு வன்முறை மூலம் அணைக்கு பாதிப்பு ஏற்பட அம்மாநில முதல்வர் செயல்பட்டு வருவதுடன் கேரள எல்லையில் உள்ள மக்களை அச்சுறுத்தும் போக்கினை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுவையில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது. மேலும் கேரளாவிற்கு செல்லும் தமிழக ஐயப்ப பக்தர்கள் மற்றும் கூலி வேலைக்கு சென்ற தமிழக பெண்கள் தாக்கப்பட்டு வருகின்றனர். முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் கேரள அரசின் நடவடிக்கையால் தமிழகத்தில் கொந்தளிப்பு நிலை ஏற்பட்டுள்ளதால் அம்மாநில அரசின் போக்கை கண்டிக்கும் வகையிலும் இப்பிரச்சனையில் மத்திய அரசு வேடிக்கை பார்க்கும் போக்கினை கண்டித்தும் புதுவையில் பெரியார் திராவிட கழகத்தினர் வியாழக்கிழமையன்று அண்ணா சிலை அருகில் இருந்து விளக்க பரப்புரை பயணத்தை துவக்கினர். இதற்கு லோகு ஐயப்பன் தலைமை தாங்க தந்தை பிரியன், விஜயசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கலந்து கொண்ட பல்வேறு அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தங்கள் கோரிக்கையை கோஷங்களாக வெளிப்படுத்தினர். புதுவை பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நடத்தப்பட்ட நீர்வண்ண ஓவிய போட்டியில் மாணவ மாணவியர் தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். புதுவையில் ஓவிய கலையை பாதுகாக்கவும் அதன் வளர்ச்சி மேன்மேலும் வளர்ந்திட ஓவியக்கலை பயிலும் மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தவும் அவர்களை ஊக்கப்படுத்தவும் ஓவியக்கலை பண்பாட்டு நற்சேவை இயக்கம் வியாழக்கிழமை பல்கலைக்கூட மாணவர்களுக்கான நீர்வண்ண ஓவிய போட்டியை நடத்தியது. இயக்க துணைத் தலைவர் செல்வதுரை நீஸ் வரவேற்புரையாற்ற முனைவர் பிரபாகரன் வரைத்தாள் வழங்கி விழாவினை தலைமை தாங்கினார். கல்லூரி முதல்வர் ஜெயராமன், பல்கலைக்கூட விரிவுரையாளர் ராஜராஜன் மற்றும் ஓவியக்கலை பண்பாட்டு நற்சேவை இயக்க தலைவர் சேகர் வாழ்த்துரை வழங்கினர். விழா நன்றியுரையை தேசிய ஓவியர் ஏ சுகுமாரன் ஆற்ற உள்ளார். இந்த ஓவிய போட்டியில் 100க்கு மேலான மாணவர்கள் பங்கு பெற்றனர். அவர்கள் வரைந்த சிறந்த 5 படைப்புகளை தேர்வு செய்து பரிசு தொகையாக தலா 1000 ரூபாய் வீதம் மொத்தம் ரூபாய் 5000ம் கேடயமும் வழங்கப்பட உள்ளது. மேலும் 10 சிறந்த படைப்புகளை தேர்வு செய்து கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது. போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது. புதுவை இன்டெக்ரா சாப்ட்வேர் நிறுவனத்தில் நடைபெற்ற முகாமில் ஊழியர்கள் ரத்த தானம் மேற்கொண்டனர். புதுவை இன்டெக்ரா சாப்ட்வேர் நிறுவனமும் ஸ்ரீராம் அறக்கட்டளையும் இணைந்து 5ஆம் ஆண்டாக இந்த ரத்த தான முகாமை புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் ஒத்துழைப்போடு ஏற்பாடு செய்திருந்தது. முகாமை புதுவை அரசின் செயலாளர் KR மீனா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார்.
ஜிப்மர் மருத்துவமனை ரத்த வங்கி மருத்துவர் பிரதுல் சின்ஹா தலைமையிலான குழு கொடையாளர்களிடமிருந்து ரத்தத்தை பாதுகாப்பான மற்றும் சுகாதார முறையில் சேகரித்தது. முகாமில் இவ்வாறு சேகரிக்கப்படும் ரத்தம் புதுவை ஜிப்மர் மருத்துவமனை ரத்த வங்கியில் சேமிக்கப்பட்டு ஏழை நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். புதுவையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் பங்கேற்ற பொறியாளர்களுக்கு சான்றிதழ்களை அமைச்சர் தியாகராஜன் வழங்கி பாராட்டினார். புதுவை மரப்பாலத்தில் அமைந்துள்ள மின்துறை துணை மின் நிலைய தொழில்நுட்ப பயிற்சி மையத்தில் பொறியாளர்களுக்கான பயிற்சி முகாமின் நிறைவு நாள் நிகழ்ச்சி புதன்கிழமை மாலை நடைபெற்றது. தமிழ்நாடு மின்வாரிய பொதுச் செயலாளர் வத்சலா வரவேற்புரையாற்ற மேற்பார்வை பொறியாளர் ரவி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் தியாகராஜன் பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட பொறியாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இந்த பயிற்சி முகாம் தமிழ்நாடு மின் வாரியத்தின் துணை நிறுவனமான மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்தைச் சேர்ந்த அலுவலர் பயிற்சி கல்லூரி மூலம் நடத்தப்பட்டது. புதுவை அரசு ஊழியர் சங்க சம்மேளனத்தின் 3வது மாநில மாநாடு டிசம்பர் 29 துவக்கம். முதல்வர் மற்றும் தொழிற்சங்க தலைவர்கள் பங்கேற்பு. முல்லை பெரியாறு அணை பிரச்சனையால் தொடர் தாக்குதலில் சிக்கும் கேரள நிறுவனங்கள். பாதுகாப்பு இருந்தும் மலையாளிகள் தவிப்பு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐ சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், passing the parcel, ringa ringa roses, merry go round. பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. காசு மேல வெள்ளி காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா வெள்ளி காசு. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. Diamond Jewelry Collections from Ram Tanganagai Maligai, Pondicherry. வைரம் வரம் வாங்கி வந்தேனே,
ராம் தங்க நகை மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறும் தேசிய வாள் சண்டை போட்டியில் பங்கேற்கும் புதுவை வீரர்களை அமைச்சர் தியாகராஜன் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். 22வது தேசிய வாள் சண்டை போட்டி சத்தீஸ்கர் மாநிலம் துர்க்கில் வருகின்ற 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறுகின்றது. இந்த போட்டியில் புதுவை மாநிலத்தினைச் சேர்ந்த ஆடவர் மற்றும் பெண்கள் அணிகள் பங்கு பெறுகின்றன. இந்த அணிகளுக்கு புதுவை மாநில வாள் சண்டை சங்கத்தின் சேர்மனும் புதுவை மாநில மின்துறை அமைச்சருமான தியாகராஜன் பயணச்சீட்டு, சீருடை மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி வீரர்களை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். அப்போது சங்கத்தின் தலைவர் தேவதாஸ், துணைத் தலைவர்கள் காசிநாதன், மலையான், பிரசாத் ராவ், சண்முகம், இணை செயலாளர்கள் பூபாலன், சங்கர், செந்தில் ஆகியோர் உடனிருந்தனர். ஆடவர் அணிக்கு செந்தில்குமார் தலைவராகவும், பெண்கள் அணிக்கு வனிதா தலைவராகவும், மேலாளராக பால ஜனகராமன் மற்றும் ஆனந்தன் பயிற்சியாளராக தேசிய விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்ற தற்போது இந்திய வாள் சண்டை அணியின் பயிற்சியாளராக உள்ள அறிவுடை நம்பியுடன் செல்கின்றனர். இந்த தகவலை புதுவை மாநில வாள் சண்டை சங்கத்தின் செயலாளர் கிருஷ்ணன் தெரிவித்தார். புதுவை அரசு ஊழியர் சங்க சம்மேளனத்தின் 3வது மாநில மாநாடு டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெறவிருப்பதாக வரவேற்பு குழு செயலாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு ஊழியர் சங்க சம்மேளன மாநில மாநாடு டிசம்பர் 29ஆம் தேதி திருவள்ளுவர் நகர் சாய்பாபா திருமண நிலையத்தில் நடைபெற உள்ளது எனவும், துவக்க விழாவில் சம்மேளன தலைவர் ஆனந்தராசன் தலைமை தாங்க அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளன தலைமை நிலைய செயலாளர் சீனிவாசன் துவக்க உரையாற்ற உள்ளதாக கூறினார். 21ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவித்த புகழேந்தி, மாலை 6 மணிக்கு ஓய்வு பெற்றவர்கள் கௌரவிக்கப்பட உள்ளதாகவும், 30ஆம் தேதி சிறப்பு கருத்தரங்கம், 31ஆம் தேதி மாலை பேரணி மற்றும் பொது மாநாடு நடைபெற உள்ளது என்றார். இந்த விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சம்மேளன நிர்வாகிகள் பங்கு பெறவிருப்பதாக புகழேந்தி தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணை விவகாரம் காரணமாக புதுவையில் உள்ள கேரள நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதால் அங்கு பாதுகாப்பு பணியில் போலீசார் தொடர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பினை மதிக்காமல் கேரள மக்களை தூண்டிவிட்டு வன்முறை மூலம் அணைக்கு பாதிப்பு ஏற்பட அம்மாநில முதல்வர் செயல்பட்டு வருவதாக கூறியும், கேரள எல்லையில் உள்ள மக்களை அச்சுறுத்தும் போக்கினை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுவையில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மேலும் கேரளாவிற்கு செல்லும் தமிழக ஐயப்ப பக்தர்கள் மற்றும் கூலி வேலைக்கு சென்ற தமிழக பெண்கள் தாக்கப்பட்டு வருகின்றனர். இதனை கண்டித்து ஒரு சில அமைப்பினர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக புதுவை காமராஜர் சாலையில் உள்ள கேரள நகைக்கடைகள் மற்றும் நிறுவனத்திற்குள் புகுந்து தாக்குதலில் ஈடுபட்டதால் சம்பவ பகுதிக்கு போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். தமிழகத்தை போன்று புதுவையிலும் கேரளாவை சேர்ந்தவர்களின் கடைகள் தாக்கப்படுவதால் இரு மாநில மக்களின் நட்பில் பிளவு ஏற்பட்டுள்ளது. எனவே புதுவையில் உள்ள கேரள நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியிடம் மலையாள வியாபாரிகள் கடந்த வாரம் வலியுறுத்திய நிலையில் புதன்கிழமையன்று மிஷன் வீதியில் உள்ள பேக்கரி சேதப்படுத்தப்பட்டது. இதனால் அங்கு போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். புதுவையில் தேசிய மகளிர் குத்துச்சண்டை போட்டியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இந்திய குத்துச்சண்டை சங்கம், மாநில விளையாட்டு கவுன்சில், பாண்டிச்சேரி அமைச்சூர் குத்துச்சண்டை சங்கம் ஆகியவை சார்பில்
புதுவையில் முதல் முறையாக தேசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகள் அண்ணா திடலில் புதன்கிழமை மாலை துவங்கியது. புதுவை ஒலிம்பிக் சங்க தலைவர் பக்தவச்சலம் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி போட்டிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன், அரசு கொறடா நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SP சிவக்குமார், சீனியர் SP சந்திரன், இந்திய குத்துச்சண்டை சங்க செயலாளர் ராகேஷ் தக்கரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வருகிற 24ஆம் தேதி வரை 10 பிரிவுகளில் நாக் அவுட் முறையில் நடைபெறும் போட்டியில் உலக, ஆசிய, தேசிய, மண்டல மற்றும் மாநில அளவில் தேர்ச்சி பெற்ற வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், passing the parcel, ringa ringa roses, merry go round. பயணத்தையாக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 22279221. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் காணவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோதாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில்
கிறிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனை பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 81 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் இரவில் பனிப்பொழிவு இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 28 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பாதாள சாக்கடையினால் அல்லல் படும் பொதுமக்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை குறித்து முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை. முல்லை பெரியாறு அணை பிரச்சனையை கண்டுகொள்ளாத மத்திய அரசுக்கு கண்டனம். புதுவையில் பல்வேறு அமைப்பினர் பிரச்சாரம். ஓவிய கலையை பாதுகாக்க பாரதியார் பல்கலைக்கூட மாணவ மாணவியருக்கு நீர்வண்ண ஓவிய போட்டி. சிறந்த படைப்புகளுக்கு விரைவில் பரிசுத் தொகை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.